சந்தன் ஒரு பெரிய பணக்கார விட்டு பையன். ஆனா அவன் ரொம்பவே மோசமானவன். அவன் வீட்லயும் வீட்டுக்கு வெளியிலயும் சரி, யார்கிட்டயும் நேருக்கு நேரா ஒழுங்கா பேசக்கூட மாட்டான். அவனுடைய இந்த பழக்கத்தினால அவனோட வீட்டை சேர்ந்தவங்க எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்காங்க. எல்லாரும் அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா சந்தன் யாரோட சொல்லையும் கேட்கவே மாட்டேங்கிறான். கண்ணா, உன்னோட வாயை கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்க பாரு. நீ யார்கிட்டயாவது பேசினா அவங்களோட வயசை கொஞ்சம் கவனத்துல வச்சு பார்த்து பேசுப்பா. நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றத நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க. போய் உங்களோட பொண்ணை பார்த்துக்கோங்க. நாளைக்கு அவள் மாமியார் வீட்டுக்கு போயிடுவா. அவளுக்கு தான் நீங்கள் மரியாதையை சொல்லி கொடுக்கணும். எனக்கெல்லாம் வேண்டாம். என்னப்பா நீ இப்படி எல்லாம் பேசுற? அவ உன்னோட தங்கச்சி. நானும் உன்னோட அப்பாவும் உனக்கு இந்த மாதிரி மேனஸை தான் கத்து கொடுத்தோமா சொல்லு. நீ என்னடானா எங்ககிட்டயும் இந்த மாதிரியே பேசிட்டு இருக்க. நான் யாருக்கிட்டையும் எதையும் கற்றுக்க மாட்டேன். எனக்கு எதை கற்றுக்கணுமோ அதை நானே கற்றுக்குவேன், சரியா? எனக்கு யாரோட அவசியமும் இல்லை. சந்தனோட பேச்சுனால அப்புறம் அவனோட நடவடிக்கைனால வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப வெறுப்படைஞ்சிட்டாங்க. அதாவது எல்லாரும் சந்தன் மேல புகார் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னாங்க. ஏன்னா சந்தன் அவங்க அப்பாவுக்கு மட்டுமே பயப்படுறவன். நீங்களே பாருங்கங்க, இந்த சந்தன் திருந்துற மாதிரியே தெரியலங்க. நாளுக்கு நாள் இவன் கெட்டு போய்கிட்டே இருக்காங்க. இவனை ஏதாவது பண்ணுங்களேன், இல்லாட்டி இந்த கிராமம் முழுக்க நாம தான் அசிங்கப்பட வேண்டியிருக்கோம். நானும் இதை பற்றி நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். இப்போல்லாம் அவன் ரொம்பவே சிடுமுஞ்சா மாறிட்டானா. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, வெளியாளுங்க என் பையனை பற்றி தப்பாக சொல்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்களோன்னு நினச்சேன். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே அவனை பற்றி அப்படி சொல்லும்போது நான் இதை பற்றி கண்டிப்பாக யோசிச்சு தான் ஆகணும். அப்படி நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே பாருங்க. நான் அவனை உங்க முன்னாடி கொண்டு வரேன். என்னாச்சு? எதுக்காக என்ன தேவையில்லாமல் இங்கே கூப்பிட்டீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னை பற்றி எல்லாரும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியதானே? என் டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? ரொம்ப திமிராயிட்டல்ல நீ. ஆனால் தப்பு எல்லாம் என்னோடது தான். என்னோட பையன் இவ்வளோ பெரிய கோவக்காரன் ஆகிட்டான். ஆனால் இதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. நான் கிளம்புறேன். இனிமேல் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் உனக்கு ரொம்பவே தான் இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னையிலேருந்து உன்னோட பாக்கெட் மணியை நான் கட் பண்ணுறேன். அப்புறம் இனிமேல் நீ இந்த வீட்டில் மட்டும்தான் இருக்கணும். வெளியே போனேன்னா நீ ரொம்பவே கெட்டு போயிடுவே. சந்தன் அவங்க அப்பா பேச்ச கேட்கவே இல்லை. அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போனான். நீ மட்டும் இப்போ வெளியே போனேன்னா திரும்பி வீட்டுக்குள்ளே வந்துடாத. இனிமே இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு இடமே கிடையாது. என்னோட வாழ்க்கையை நானே பார்த்துக்குவேன். சந்தன் கோவத்துல வீட்டை விட்டு என்னமோ வெளியே போயிட்டான். இப்ப அவனுக்கு எதுவுமே புரியல, அதாவது அவன் எங்க போறதுன்னு. அதனால அவன் ஒரு மோமோக்காரர்கிட்ட போனான். அங்கதான் அவன் அடிக்கடி மோமோஸ் சாப்பிடுவான். ஒரு பிளேட் மோமோஸ் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. அண்ணே, இப்போ கொஞ்சம் மோமோஸ் தான் பாக்கி இருக்குது. ஒரு பிளேட்டுக்கு அந்த மோமோஸ் வராதே. ராத்திரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால நான் கடையை வேற மூடலான்னு யோசித்தேன். நீங்களாம் இருக்கீங்களே, போய் எனக்காக பானிபூரி கொண்டு வா. சந்தன் இப்படி சொன்னதும் மோமோஸ்காரரு அவனுக்காக ஒரு பிளேட் பானிபூரி கொண்டு வந்தான். அப்புறம் அதே பிளேட்ல மீதம் இருந்த சில மோமோஸ்களை வச்சு கொண்டு வந்தான். இதை வாங்கிக்கங்கண்ணே. பானிபூரி அப்புறம் மோமோஸ் ரெண்டும் இருக்குது இதில். சந்தன் வேண்டா வெறுப்பா அந்த பிளேட்டை நோக்கி பார்த்தான். அவனுக்கு பசி என்னமோ எடுக்குதுதான், ஆனா அவனுக்கு அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட மனசு வரல. இந்த மாதிரி பானிபூரி மோமோஸ் எல்லாம் நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். வேறு ஏதாவது புதுசாக சாப்பிட்ணும். இதெல்லாம் சாப்பிட்டு நான் வெறுத்து போயிட்டேன். வீட்டில் இருக்கிறவங்க பேச்சால ஏற்கனவே டென்ஷனாக இருக்கேன். இப்போ வெளியே வந்து இதை வேற சாப்பிட்ணுமா? சந்தன் கோவத்தில் பானிபூரிக்குள்ள மோமோஸை எடுத்து போட்டான். அதுல மோமோஸ் பானிபூரியில இருக்கிற மசாலா தண்ணியோட கலந்துடுச்சு. இதை நீயே சாப்பிடு. உன்னால் தினமும் இது எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? நீங்கள் தானே என்கிட்ட மோமோஸை கேட்டீங்க. அப்புறம் பானிபூரி கொண்டு வர சொல்லியும் நீங்கள் தான் சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் என் மேலே கோவப்படுறீங்க? இதை சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த மோமோஸ்காரன் பானிபூரிக்குள்ள போட்டிருக்கிற மோமோஸை எடுத்து சாப்பிட்டான். அவனுக்கு அது ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. நீங்கள் கோவத்தில் ஒரு புதிய டிஷ்ஷையே உருவாக்கிட்டீங்களே. இதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. நிஜமாக தான் சொல்கிறியா? அப்படின்னா நானும் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன். சந்தனுக்கும் அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சு போச்சு. இது நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே. இப்போ நான் எல்லா மோமோஸையும் பானிபூரியில் போட்டு தான் சாப்பிட போகிறேன். சந்தன் இதே மாதிரி எல்லா மோமோஸையும் பானிபூரிக்குள்ள போட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். சரிங்கண்ணே, இப்போ நீங்கள் கிளம்புங்க. எப்படியா இருந்தாலும் நான் என் கடையை மூட தானே போகிறேன். என்னை என்னோடய வீட்டிலேருந்து துரத்தி விட்டுட்டாங்க.
இனிமேல் நான் உன் கூடயே இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் ஏதாவது வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிக்கணும். அப்புறம் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியுன்றதை நான் காட்டணும். சந்தன் இப்போ அந்த மோமோஸ்காரன் கூடவே மோமோஸ் வியாபாரம் பண்றதுக்கு யோசிச்சான். அண்ணே, மோமோஸ் விற்கிறதுனால அந்த அளவுக்கு வருமானம்லாம் கிடைக்காது. இதை வச்சு தான் நான் என் வீட்டையே பார்த்துட்ருக்கேன். என்னால் எப்படி உங்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள். சந்தனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அதாவது மோமோஸ்காரன் அவனை அந்த கடைக்காரன் கூடவே வச்சுப்பான்னு நம்பினான். ஆனா இப்ப அவன் கொஞ்சம் பயந்து போயிட்டான். ஏன்னா அவன்கிட்ட எந்த ஒரு வேலையும் கிடையாது. அப்புறம் அவன் தங்கறதுக்கு எந்த ஒரு வீடும் கிடையாது. சந்தனுக்கு மோமோஸ்காரன் சொன்னது ரொம்பவே கோவம் வந்தது. நீ என்ன நினச்ச? நான் என்ன பிச்சைக்காரனா? உன்கிட்ட வேலை தேடியா வந்தேன்? உன்னை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நான் வேலை கொடுத்தவன். உங்களோட இந்த குணத்தினால தான் ஜனங்க யாருக்கும் உங்களை பிடிக்கவே மாட்டேங்குது. உங்களோட குணம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களை என் கூட வேலைக்கு வச்சுருந்துருப்பேன். உங்ககிட்ட வேலை செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. சந்தன் கோவத்தோட அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனான். அப்புறம் பானிபூரி கடைக்காரங்கிட்ட போனான். அப்புறம் அவர்கிட்ட வேலை விஷயமா பேசினான். நான் வேலை தேடிட்டு இருக்கேன். உங்களால் உங்கள் கடையில் எனக்கு ஏதாவது வேலை தர முடியுமா? என்னோடது சின்ன கடை தானேப்பா. நான் எப்படி உனக்கு வேலை தர முடியும் சொல்லு? இப்ப சந்தனுக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது அவன் இப்ப கூட தன்னோட நடவடிக்கையை மாத்திக்கலன்னா அப்புறம் அவனுக்கு தெருவிலேயே தூங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடும். அதனால அவன் ரொம்ப அன்பா பானிபூரிக்காரர்கிட்ட பேசினான். இங்கே பாருங்க, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது. அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சோன்னா நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் என் கூட சேர்ந்து கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுனால நிறைய பணம் கிடைக்கும்னா அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. இப்ப பானிபூரிக்காரர் அவனோட சேர்ந்து வேலை செய்ய தயாராயிட்டாரு. ஆனா இப்பவும் சந்தனுக்கு மோமோஸ்காரரும் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. அதனால அவன் தன்னோட கோவத்தை சாந்தப்படுத்திக்கிட்டு மோமோஸ் கடைக்காரங்கிட்ட போனான். அப்புறம் அவன் கிட்ட சாரி கேட்டான். என்ன மன்னிச்சிடுப்பா, நான் உங்ககிட்ட தேவையில்லாமல் கோவமாக தப்பாக பேசிட்டேன். ஆனால் இனிமேல் நான் அப்படி எப்போவுமே பண்ணவே மாட்டேன். ஒருவேளை உனக்கு ஓகேனா நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. ஆனால் நீங்கள் எந்த வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களோ அது என்ன வேலை? நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம மோமோஸை பானிபூரிக்குள்ளே வச்சு விற்கலாம். அதோட டேஸ்ட்டு ஜனங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம 3 பேரும் சேர்ந்து நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம். இது ரொம்பவே நல்ல ஐடியாண்ணே. ஆனால் அதுக்கு முதல்ல நம்ம நிறைய பானிபூரிகளை வாங்க வேண்டியது இருக்கு. இல்லை, அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் பானிபூரிக்காரர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி முன்னாடியே பேசிட்டேன். அவரும் இதுக்கு தயாராக இருக்காரு. நல்ல காரியத்தை நம்ம எதுக்காக லேட் பண்ணணும்? நம்ம 3 பேரும் சேர்ந்து நாளைக்கு காலையிலேயே இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். சந்தன் இன்னைக்கு மோமோஸ்காரன் கூட அவனோட கடையிலேயே படுத்து தூங்கினான். அப்புறம் காலையில எழுந்து 2 பேரும் சேர்ந்து மோமோஸ செஞ்சாங்க. அப்புறம் கூடவே பானிபூரிக்காரரும் பானிபூரிய தயார் பண்ணி பக்கத்துல வச்சாரு. இப்ப இவங்க 3 பேரும் கடைக்கு வெளியில ஒரு போர்டை போட்டாங்க. மோமோஸ் பானிபூரிக்காரர். அது சரிங்கண்ண, உங்க கடையில மோமோஸ் கிடைக்குமா இல்ல பானிபூரி கிடைக்குமா? நாங்கள் எல்லாம் ஒரு புது டிஷ்ஷை செஞ்சுருக்கோம், மோமோஸ் பானிபூரி. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படின்னா ஒரு தடவை நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். நீங்க எனக்கு ஒரு பிளேட் மோமோஸ் பானிபூரி கொடுங்க. சந்தனும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து ரொம்ப நல்லதா ஒரு பிளேட் மோமோஸ் பானிபூரியை தயார் பண்ணாங்க. இந்தாங்க உங்களோட மோமோஸ் பானிபூரி. அந்த பொண்ணு மோமோஸ் பானிபூரிய சாப்பிட்டா. இன்னைக்கு எனக்கு நீங்க ஒரு வித்தியாசமான டிஷ் கொடுத்துருக்கீங்க. இது என்னோட மம்மிக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க எனக்கு ஒரு பிளேட் பேக் பண்ணி கொடுத்துருங்க. சந்தன் ஒரு பிளேட் மோமோஸ் பானிபூரிய கவர்ல கட்டி அந்த பொண்ணு கையில கொடுத்தான். அப்புறம் இதே போல நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க கடைக்கு வந்தாங்க. அதனால இவங்க 3 பேருக்கும் ஒரே நாள்ல பயங்கரமான வியாபாரம் நடந்தது. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசணும்னா நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியும். நான் இந்த விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சந்தன் தன்னோட கோவத்தெல்லாம் விட்டுட்டு எல்லார்கிட்டயும் நல்லபடியா பேச ஆரம்பிச்சான். அப்புறம் எல்லாருக்கும் அவனுடைய மாறி போன இந்த குணங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்ச நாள் கடையில வேலை செஞ்சதுக்கு அப்புறம் சந்தனுக்கு தன்னோட வீடு ஞாபகம் வந்தது. அப்புறம் அவன் தன்னோட வீட்டுக்கு போனான். எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, நீ எங்க போன? எங்களுக்கு ரொம்பவே கவலை ஆயிடுச்சுப்பா. இனிமே இங்க யாரும் உன்னை எதுவும் பேச மாட்டாங்கப்பா. ஆனா நீ வீட்டை விட்டு மட்டும் வெளியே போயிடாதா? நான் இப்போ ரொம்ப மாறிட்டேம்மா. இப்போ நான் என்னோட சொந்த வியாபாரத்தையும் ஆரம்பிச்சிட்டேன். சந்தன் இப்போ தங்குறதுக்கு தன்னோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். கைலாஷ்புரான்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. கைலாஷ்புராவோட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா அந்த கிராமம் ஒற்றுமைக்கு பேர் போனது.
மத்த கிராமங்கள் மத்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாரும் கைலாஷ்புரா கிராமத்தோட ஒற்றுமையை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. ஆனா கொஞ்ச நாளா கைலாஷ்புரா கிராமத்தை சேர்ந்த ஜனங்க வறண்டு போனதுனாலயும் மழை இல்லாத காரணத்தினாலயும் ரொம்ப கவலையோட இருந்தாங்க. இந்த நதியில ஒரு சொட்டு தண்ணி கூட மிச்சம் இல்லாம போயிடுச்சு. நதி வத்திடுச்சு, குளம் வத்திடுச்சு. அப்புறம் அடி பம்புலையும் 3 மணி நேரம் அடிச்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட வர மாட்டேங்குது. இந்த நதியை பார்த்தாலே எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாரும் நகரத்துக்கு போயிடுவோம். குறைஞ்சது 2 வேளை சாப்பாட்டுக்காவது ஏதாவது செய்யலாம்ல. அப்படியே நகரத்துக்கு போறதா இருந்தாலும் எப்படி போறது? நம்ம கையில அந்த அளவுக்கு பணம் கிடையாதே. நகரம் என்ன இங்க ரொம்ப பக்கத்துலயா இருக்கு? மாட்டு வண்டி, ட்ரெயின், இந்த மாதிரி நிறைய வண்டிங்களோட வாடகைங்க கூட ரொம்பவே அதிகமாயிடுச்சு. நீயும் ரொம்ப சரியா தான் சொல்ற. இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சரி வா, நம்ம கிராமத்துக்கே போய் பார்ப்போம். வெயில்ல இந்த தாகத்தால தவிக்கிறதுக்கு பதிலா நம்ம கடல் தண்ணியே குடிக்கலான்னு தோணுது. அட முராரி, நீ என்னப்பா பேசிட்டு இருக்க? கடலோட உப்பு தண்ணிய நம்ம எப்படி குடிக்க முடியும் சொல்லு? வேற என்ன பண்றது ஹீரான்னு? வெயிலால நிலைமை அப்படிதானே இருக்கு. நாம இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நம்ம கிராமத்தோட குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பெரிய பிரச்சனை ஏற்படும். நாம இப்பவே போய் கிராம மேடையில உட்கார்ந்துருக்க பண்டா பாபா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். நாம அங்க போனோம்னா இதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குங்க. நீயும் சரியாதான் சொல்ற. நம்ம கண்டிப்பா அங்க போய் ஆகணும். ஹீராமணியும் அவரோட மனைவியும் முராரியோட சேர்ந்து அவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த ரொம்ப வயசான பண்டா பாபாவை சந்திக்கிறதுக்காக போனாங்க. பாபாஜி வாழ்க. பண்டா பாபா அவங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா, சொல்லுங்க, நீங்க எல்லாரும் இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இது வரைக்கும் நீங்க யாரும் என்னை பார்க்க வந்ததே இல்லையே. அது என்னன்னா, நாங்க ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம். எங்க கிராமத்தோட இந்த தண்ணி பிரச்சனை எப்போதான் சரியாகும்? நீங்க இப்பதான் வரீங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே கைய மீறி போயிடுச்சு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க என்ன சொல்ல வரீங்க? தெளிவா சொல்லுங்க. எல்லா கிராமத்தாளங்களையும் கூட்டிட்டு வாங்க. அப்புறம் என் கூட வாங்க. எனக்கு என்னவோ இந்த பாபா தாகத்தால பைத்தியம் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காரே. பண்டா பாபா கிராமத்து ஜனங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கிராமத்துல இருக்கிற ரொம்ப பழைய சூரிய தேவனோட கோவிலுக்கு போனாரு. அப்புறம் அங்க போய் அவர் என்ன சொன்னாருன்னா, இங்க பாருங்க, உங்க கிராமத்து ஆளுங்க யாருக்குமே தெரியலையா இந்த சூரிய தேவனோட சிலை எங்க போச்சு? பாபா இப்படி சொன்ன உடனே எல்லாரும் அந்த சிலை இருக்கிற இடத்த பார்த்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு அங்க எந்த ஒரு சூரிய தேவனோட சிலையும் அவங்க கண்ணுக்கு தெரியல. முதல்ல அந்த இடத்துல இருந்தது. இது எப்படி நடக்க முடியும்? நான் போன மாசம் கூட இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். அப்போ சிலை இங்க தானே இருந்தது. நீயே சொல்லு. ஆமாங்க, நீங்க சரியாதான் சொல்றீங்க. இது எப்படி நடந்ததுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. சில கோயில்ல இல்லாததுனால என்ன பிரச்சனை வந்துச்சு? பாபா, எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காதீங்க. எதுவா இருந்தாலும் எல்லாருக்கும் தெளிவா சொல்லுங்க. விஷயம் என்ன? அப்ப பாபா எல்லா விஷயத்தையும் அந்த கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னாரு. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி நகரத்துல இருந்து ஒரு ஆளு இந்த இடத்த சுத்தி பார்க்க வந்திருந்தாரு. ஆமாங்க பாபா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவரும் இந்த கோவில்ல தான் தங்கி இருந்தாரு. வா, இந்த கோயில் பார்க்க ரொம்ப பழமையா தெரியுதே. நான் மட்டும் இங்க இருக்கிற இந்த சிலையை திருடி வித்தேன்னா நான் ஒரே ராத்திரியில பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். ஆனா அதுக்காக எனக்கு ரொம்ப பெரிய கில்லாடியான திருடங்க வேணுமே. நகரத்தை சேர்ந்த வியாபாரி நகரத்துல இருக்கிற சில திருடனுங்களுக்கு பணம் கொடுத்து அவங்க கிட்ட கோவில்ல இருக்கிற சிலையை திருட சொல்லி சொன்னாரு. அந்த திருடனுங்களும் வந்து ராத்திரியோட ராத்திரியா கோவில்ல இருந்த சூரிய தேவனோட சிலையை திருடிட்டு போனாங்க. நீங்க கிராமத்து ஜனங்க எல்லாம் வெக்கப்படணும். நீங்க எல்லாரும் ஊருக்குள்ள இருக்கும் போதே தெய்வம் திருடு போயிருக்கு. அது உங்களுக்கு புரியல. நீங்கெல்லாம் என்னதான் பக்தர்களோ? சாமி, எங்களுக்கு இன்னமும் புரியவே இல்லை. விஷயம் என்ன? அந்த சிலைக்கும் வெயிலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சூரிய தேவனோட சிலை கிராமத்துல இருக்கிற வரைக்கும் கிராமம் நிம்மதியா எல்லாரும் சந்தோஷமா நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த சிலை திருடு போன காரணத்தால தான் நம்ம கிராமம் இவ்வளோ கஷ்டத்துலயும் வறட்சியிலையும் இருக்கு. ஹீராமணி சொன்னது சரிதான். எப்போ அந்த சிலை கொண்டு வந்து அதோட இடத்துல வைக்கப்படுதோ அது வரைக்கும் இந்த கிராமத்தோட நிலைமை இப்படிதான் இருக்கும். அப்புறம் அந்த வியாபாரி செஞ்ச தப்புக்கான தண்டனை அவனுக்கு தானாவே கிடைச்சிடும். ஹீராமணி, முராரி, நீங்க 2 பேரும் நகரத்துக்கு போய் சிலையை தேடுங்க. அப்புறம் அதை இதே இடத்துல மறுபடியும் கொண்டு வந்து வைக்க பாருங்க. நாங்க உடனே அப்படியே செய்யறோம். உடனே நாங்க 2 பேரும் நகரத்துக்கு கிளம்புறோம். இங்க பாரு, நீ எங்களுக்காக கொஞ்சம் சாப்பாடை கட்டி கொடு. நாங்க இப்பவே நகரத்துக்கு கிளம்புறோம். பாபா சொன்னதை கேட்டுட்டு முராரியும் ஹீராமணியும் நகரத்துக்கு போறதுக்கு தயாராயிட்டாங்க.
அவங்களோட பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு புறப்பட்டு போனாங்க. முழுசா 2 நாள் ஆனதுக்கு அப்புறமா அவங்க நகரத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அப்பதான் ஹீராமணி சொன்னாரு, இவ்வளோ பெரிய நகரத்தில் நம்ம அந்த வியாபாரியை எங்கே போய் தேடுறது? நீ மட்டும்தான் அந்த ஆளை பார்த்துருக்க, நான் அந்த ஆளை பார்க்கவே இல்லாததால நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? கெட்டது எப்பவும் இருட்டில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்க, நிறைய சட்டபூர்வமான கடைகள் இருக்கு, அப்புறம் சட்டவிரோதமான கடைகளும் அந்த இடத்துல இருக்கு பாருங்க, அங்கே போவோம். முராரியும் ஹீராமணியும் அந்த சட்டவிரோதமான இடத்துக்கு போனாங்க. அப்பதான் அவங்கள ஒரு ஆளு கேட்டுக்கிட்டே தடுத்து நிறுத்தினாரு. அட, உள்ளே எங்கே போயிட்டுருக்கீங்க? உள்ளெல்லாம் போக முடியாது. அட, நாங்கள் அந்த வியாபாரிக்காக ஒரு விலை மதிப்பான பொருளை எடுத்துட்டு வந்திருக்கோம். முதல்லயே சொல்ல வேண்டியதானே, நீங்கள் முதலாளியோட ஃப்ரெண்டுன்னு. சரி, உள்ளே போங்க, நேராக அங்கே மட்டும் போங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க. ஹீராமணியும் முராரியும் 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளர ஒரு சின்ன குளம் இருக்கு. அந்த குளத்துக்குள்ள நிறைய விலை உயர்ந்த சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது. அப்புறம் அந்த நகர வியாபாரி போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தாரு. இவங்க 2 பேரும் அவர் பேசுறத மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சார், இன்னைக்கு நீங்கள் வந்துடுவீங்கல்ல? நான் எல்லா சிலைகளையும் பத்திரமா மறைச்சு வச்சிருக்கேன். என்னோட வீட்டில் தான். யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராது. நீங்கள் சாயந்தரத்துக்குள்ளே வந்துருங்க. மறக்காம பணத்தை கொண்டு வந்துருங்க. அந்த நகரத்துக்காரன் பேசுறத கேட்டுட்டு ஹீராமணியும் முராரியும் பயந்துட்டாங்க. அப்புறம் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. நம்ம கிட்ட அதிக நேரமே இல்லை, நம்ம ஏதாவது பண்ணி போலீஸை கூப்பிட்டே ஆகணும். நீங்க சரியா சொன்னீங்க, இந்த திருடனை நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஜெயில பிடிச்சி போடணும். ஹீராமணியும் முராரியும் உடனே போலீஸை அந்த இடத்துக்கு வரவழைச்சாங்க. போலீஸ் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. போலீஸ்காரங்க அந்த நகரத்து வியாபாரிய அரெஸ்ட் பண்ணினாங்க. என்னை விட்டுடுங்க, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை. என்னை விட்டுடுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க. உங்களோட சிலையை எடுத்துட்டு போங்க. நாங்க இந்த திருடனை அவனுக்கு ஏத்த இடத்துல கொண்டு போய் வச்சிடுறோம். ஹீராமணியும் முராரியும் 2 பேரும் சூரிய தேவனோட சிலையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவங்களோட கிராமத்துக்கு வந்தாங்க. கிராமத்து ஜனங்க அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்களால கிராமத்துக்கு ரொம்ப நல்லது நடக்க போகுது. சீக்கிரமா இந்த சிலையை அதோட இடத்துல வச்சிடுவோம். கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து சூரிய தேவனோட சிலையை அந்த கோவில்ல நிறுவினாங்க. அந்த சிலை அதோட உரிமையான இடத்துக்கு போய் சேர்ந்த உடனே சூரிய தேவன் அங்க தோன்றினாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, நான் உங்களோட பக்தியால ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். அதனால நான் உங்களுக்கு வாக்கு தரேன், இந்த கிராமத்துல சூரியன்ல இருந்து மழை பெய்யும். இனிமே நீங்க கிராமத்து ஜனங்க யாரும் எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்படி சொல்லிட்டு சூரிய தேவன் அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு. அப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு மறைஞ்சதும் சூரியன்ல இருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்புறம் வெயிலால ஏற்பட்ட அனல் எல்லாமே தணிஞ்சு போச்சு. மழை அந்த அளவுக்கு வேகமா பெஞ்சுது. கிராமத்து ஜனங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க.